ஐயப்பன் அதிரடி படை திட்டம் தொடங்கி வைத்தார் முதல்வர் விஜய். மின்வெட்டு புகார்கள் உடனுக்குடன் சீரமைக்கப்படுகின்றன. மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. தாவேக்காவை ஆதரித்த அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேர் மீதான நடவடிக்கை தொடங்கியுள்ளது. சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அறிவிப்பு. ஆட்சி கவிழ்ப்பு என்பது திமுகவின் நிலைப்பாடு அல்ல. தங்கம் தென்னரசு விளக்கம். பாதிக்கப்பட்டவர்களை மிரட்டி பணிய வைக்க முயல்வதில் திமுகவையே மிஞ்சிவிட்டது தாவேகா. நயினார் நாகேந்திரன் விமர்சனம். 1 மாத தாவேகா ஆட்சி நன்றாகவே உள்ளது. ஊழல் வெகுவாக குறைந்துள்ளது என்றும் அன்புமணி பேட்டி. திருமாவளவன் முதல்வர் ஆவதை எல்லோரும் ஒப்புக்கொள்ள இபிஎஸ் மட்டும் கடுமையாக எதிர்த்தார். சவுக்கு சங்கர் பேட்டி. ஆசிரியர்கள் பணியிட மாறுதல் ஜூன் 15ஆம் தேதி முதல் விண்ணப்பம். இன்று டெல்லி செல்லும் முதலமைச்சர் விஜய் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கிறார். கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியாவின் சிறந்த வெளியுறவு கொள்கை சர்வதேச அளவில் நாட்டின் நன்மதிப்பை உயர்த்தியுள்ளது. வெளியுறவு அமைச்சகம் பெருமிதம். அர்ப்பணிப்பும் சேவை மனப்பான்மையுமே தேச கட்டமைப்பின் விலை மதிப்பற்ற மூலதனம். பிரதமர் மோடி கருத்து. மது கிடைக்கும் அனைத்து இடங்களிலும் உள்ளே நுழைவதற்கு அடையாள அட்டை கட்டாயம். கர்நாடக அரசு உத்தரவு. பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல். சீனாவின் முன்னணி நிறுவனங்கள் மீது அமெரிக்கா குற்றச்சாட்டு. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ராணுவம் துப்பாக்கிச் சூடு. 30 பேர் பலி. நெல்லை குமரியில் இன்று மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.